ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு கம்பெனிக்கு நம்ம சாஃப்ட்வேர் பண்ணி குடுத்தோம். ஸோ அவங்க வந்து இன்னொரு இடத்துல வந்து வெப்சைட் பண்ணாங்க. நம்மகிட்ட ஒரு சாஃப்ட்வேர் பண்ணாங்க. இதுல வந்து சின்ன ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க வந்து புதுசா ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போறீங்க, அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே கம்பெனில சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல குடுத்துருவாங்க. வெப்சைட்டு, டொமைன் ஹோஸ்டிங்லாம் ஒரே கம்பெனில குடுத்துருவாங்க. அது பிரச்சனையே வராது. பட் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெப்சைட் வேற இடத்துல பண்ணிருவாங்க. வெப்சைட் அப்புறம் சர்வர் இன்னொரு இடத்துல வாங்கிருவாங்க. டொமைன் வேற இடத்துல வாங்கிருவாங்க. நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சில கம்பெனி பண்ணுவாங்க. ஓகேவா? பட் அது தப்பு கிடையாது. ஆனா அது வந்து என்னன்னா, அ எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் வந்து தனித்தனியா வைக்கும்போது என்ன இஷ்யூ வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வாரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க ரெகுலரா போஸ்ட் பண்ற இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க முடியும். உங்க பிசினஸ்க்கும் ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. காமர்ஸ், டெலிவரி ஆப், அப்புறம் வந்து உங்க பிசினஸ்க்கு தேவையான ஃபுல்லி கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ உங்க பிசினஸ் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதாவது புதுசாக இது வரைக்கும் நான் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார், நான் பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் ஒரு சாஃப்ட்வேர் கிட்ட இருந்தாங்க. அந்த சாஃப்ட்வேருக்கான பிளானை நம்ம கிட்ட சொன்னாங்க. நம்ம கேட்டு பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு. பட் அந்த கஸ்டமர் கண்டிஷன் சொன்னாங்க என்னன்னா, நாங்கள் ஆல்ரெடி வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நான் உங்களுடைய வீடியோ இப்போ தான் பார்த்தோம். அதாவது வந்து உங்களை இப்போ தான் தொடர்பு கொள்ள முடிஞ்சுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இதுக்கு முன்னால எங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கம்பெனி கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டோம். நீங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் பண்ணித்தாங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் ஓகேன்னு சொல்லியாச்சு. பட் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் வந்து எங்ககிட்ட இருக்கும், வெப்சைட் வந்து உங்களுடைய சர்வரில் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? பட் அந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் நாங்கள் வந்து ரெண்டும் ஒரே டொமைனில் தான் ரன் ஆகணும். நாங்கள் 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் வாங்கிட்டோம், 1 வருஷத்துக்கு டொமைன் வாங்கிட்டோம். அப்படி திரும்ப எங்களால் தனி சர்வர் வாங்க முடியும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்களும் சரி ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம். வெப்சைட் வேலை முடிஞ்சாலும் கேட்கும்போது, இல்லை சார் வெப்சைட்டுக்கான வேலை முடியல, அந்த வேலை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து வெப்சைட் வேலை தனியாக போயிட்டு இருக்கட்டும், நாங்கள் எங்களுடைய சாஃப்ட்வேரை எங்களுடைய சர்வரில் போட்டு நாங்கள் டெமோ காமிக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்க, நீங்க திருப்தி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சர்வரில் மாற்றிக்கலாம் சொல்லியாச்சு. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. நம்மளும் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். பக்காவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணோம், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்தோம். அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய சர்வரில் இருந்து அவங்க கிட்ட மாற்ற போகிறோம். மாற்றும் போது அந்த டெவலப்பர்ட்டையும் ஒரு வார்த்தை பேசிக்கிட்டோம். அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நாங்கள் வேலையை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணிட்டோம், தனி ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ணிட்டோம், நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அந்த டெவலப்பர் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப ஒர்க் பண்றாங்க. பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, தெரியாம அழிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஒரு ஃபோல்டர்ல போட்டோம். அந்த டெவலப்பர் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை மாற்றும் போது நம்மளுடைய சாஃப்ட்வேரையும் தெரியாம எரேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? வேணும்னு பண்ணல, அப்லோட் பண்ணும்போது தெரியாம பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது ஒரு டைம் நடந்தா பிரச்சனை இல்லை. 2வது டைம் இன்னைக்கு வந்து 21ஆம் தேதி. ஸோ 2 டேஸ்க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதாவது கொஞ்சம் தான் கொஞ்சம் டேட்டாஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருந்துச்சு. ஓகேவா? திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏதோ அவங்க இமேஜ் மாற்றும்போது திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, தெரியாம எரேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்க சாஃப்ட்வேர் ஒரு இடத்துலையும் வெப்சைட்டை ஒரு இடத்துல நீங்க பண்ணும்போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ஒன்று வெப்சைட் எங்கே பண்றீங்களோ அதே இடத்துல அந்த சாஃப்ட்வேருக்கான வேலைகள் தெரிஞ்சால் நீங்க பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா சாஃப்ட்வேர் பண்றாங்க இல்லையா, ஸோ இந்த பேக் எண்ட் பண்றாங்க இல்லையா, இவங்க கிட்டயே வெப்சைட் கொடுக்குறது நல்லது. சரி, ஒரே கம்பெனி எல்லாத்தையும் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சர்வருடைய ஃபாஸ்ட், அதோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து எந்த மாதிரி டிசைன் என்னமோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, கையில கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, நீங்க வெப்சைட் இன்னொரு இடத்துல கொடுக்குறீங்க, சாஃப்ட்வேர் இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, வெப்சைட் இருந்து சாஃப்ட்வேருக்கு என்ன ஆகும், அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ற டைமும் கொஞ்சம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வேற சர்வர் அது வேற சர்வர்னாலுமே பிரச்சனை வரதான் செய்யும். நீங்க ஒரே இடத்துல நீங்க எங்க சாஃப்ட்வேர் பண்றீங்களோ ஒரே இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, வெப்சைட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சர்வருடைய ஃபாஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி எடிட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கஸ்டமர்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, சார் உங்களுக்கு வெப்சைட் முக்கியமா சாஃப்ட்வேர் முக்கியமா கேட்கும்போது அந்த கஸ்டமர் சொன்ன விஷயம் எனக்கு சாஃப்ட்வேர் தான் முக்கியம் அப்படின்னாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நாங்களே திரும்ப ரிவர்ட் பண்ணி தரோம். ஆனால் பழைய டேட்டா வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா வந்து டேட்டா பேஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக எதாவது பண்ண முடியும். பட் அதையும் அவங்க அழிச்சிட்டாங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஓகேவா? அதனால வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து
ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. பண்ண முடியுமான்னு கேளுங்க. பண்ண முடியும்னா இந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லாமே அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இல்ல சார் வெப்சைட்ட நீங்க பண்ணுங்க. நான் சாஃப்ட்வேர் வேற இடத்துல குடுக்கேன்னாங்கன்னா கண்டிப்பா பண்ணாதீங்க. உங்களுக்கு மணி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, முக்கியமா டேட்டா ஃபுல்லாமே உங்களுக்கு வேஸ்ட்டா போயிரும். ஏன்னா வந்து நீங்க கஷ்டப்பட்டு ஐடி போட்டிருப்பீங்க. ஏன்னா கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப லோக்கல்ல இருக்க மாட்டாங்க. வெளியலாம் இருந்து ஐடி போடுவாங்க. சென்னை, மும்பை, பெங்களூர், நார்த் இந்தியால இருந்து ஐடி போடுவாங்க. பட் அந்த ஐடியெல்லாம் எரேஸ் ஆயிட்டுனா, நீங்க யார்கிட்டயும் கேட்க முடியாது. நாங்க பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட அந்த டிசைன்ஸ்க்கான அந்த பேட்டர்ன் மட்டும் தான் இருக்குமே தவிர, டேட்டாபேஸ் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க பக்காவா பேக்கப் எடுத்து பண்ணுவாங்க. பண்ண கொஞ்சம் தெரியாதவங்க புதுசா போட்டவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா டேட்டாபேஸ் என்னன்னு தெரியாம எரேஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுங்க. தனித்தனியா நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். நீங்க யாராவது புதுசா சாஃப்ட்வேர் பண்ண போறீங்க, எனக்கு வந்து ஒரு காமர்ஸோ, டெலிவரி ஆப்போ தேவைப்படுதுன்னா நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் டெமோ பாருங்க. நாங்க டெமோ அனுப்புறோம் பாருங்க. திருப்தியா இருந்தா பண்ணுங்க. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து இப்ப தான் ஸ்டார்டரா இருக்கீங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் இருந்ததுனாலும் அதுக்கேத்த மாரி பண்ணி குடுப்போம். இல்ல காமர்ஸ்ல ரெடிமேட் சாஃப்ட்வேர் இருக்குது. காமர்ஸ்ல ரெடிமேட் இருக்கு. அது எல்லாமே கம்மி பட்ஜெட்ல நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்க பிசினஸ்க்கு ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஒரு வெப்சைட் டிசைனிங்கோ, டெவலப் பண்றதோ அல்லது சாஃப்ட்வேரோ, மொபைல் அப்ளிகேஷன்னு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.